என் தலையெழுத்து முடி செய்கிற உரிமை உங்களுக்கும் அம்மாக்கும் மட்டும்தான் இருக்குப்பா. ஏன் என் கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கே அது இல்லை. அவள் யாருன்னு எனக்கு தெரியல. என் ஃப்யூச்சரை டிசைட் பண்ண அவள் யாருப்பா? அன்னைக்கு தெருமணில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அதை நான் கண்டுக்கவே இல்லை. நம்ம இருந்தால் கூட அங்கிளை போட்டாங்க, ஏதாச்சும் செஞ்சோம். இப்போ அவனாலே பிரச்சனை வந்திருக்கு. இல்லப்பா, இது ஏதாவது லீகலா என்னப்பா சொல்றீங்க? மற்றவங்க வேணா, இது ஒரு சாதாரண பிரச்சனைப்பா. என் வாழ்க்கை இது. நீ சொல்றது எனக்கு புரியுதுப்பா. ஆனா இப்படி பண்றதுனால பிரச்சனை ஒன்றும் பெருசாயிடுமோன்னு பயமா இருக்கு. பா, நீங்க வளர்த்த பையனா நான் தப்பானவன் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணியே ஆகணும்ப்பா. டிசிப்ளின்னா ஊரே உங்களை கை காட்டுது. உங்க பையனுக்கு பேட்னு சர்டிஃபிகேட் கொடுக்க அவன் யாருப்பா? இதுல வேற அவன் பையன் 10 நாள்ல வரானா, அவன்கிட்ட அடிமையா நான் வேலை செய்யணுமா? வேணும்னா அவன்கிட்ட கையை கட்டிட்டு வேலை செய்யிட்டாப்பா. இல்லடா, அப்போ கூட நிம்மதியா நம்ம குடும்பத்தை வாழ விட மாட்டான். பதவி இருந்தா படிக்காதவன் கூட என்ன வேணா செய்யலாம்னு முடிவெடுப்பாங்க. அப்போ படிச்சவன் நம்ம என்ன செய்வோம்னு காட்டணும்ல. படிச்சவன் யோசிச்சுட்டே இருப்பான், நான் செய்ய மாட்டான். நான் யோசிச்சுட்டேன். எனக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுடா. பா, எனக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. எனக்கு செஞ்ச மாதிரி இன்னொருத்தனுக்கு செய்யணும்னு அவன் தலைமுறைக்கே தோணக்கூடாதுப்பா. இருந்தா நீங்க நினைச்ச மாதிரி நான் வாழ்றேன்ப்பா, இல்லைன்னா செத்துடுறேன். டேய், என்னடா பேசிக்கிட்டு? இப்ப நான் என்ன பண்ண சொல்லு? இது போதும்பா. தலைவரே, நாமினேஷன் தாக்கல் பண்ணியாச்சு. யாரா பார்க்கணுமோ அவங்களாம் என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நான் லிஸ்ட் போட்டுருவேன். என்ன தலைவரே, ஓகே தானே? நீங்க மீண்டும் போய் சேர்ந்ததுக்கான காரணம் நீங்க செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கா, இல்ல நீங்க இப்ப செஞ்சிட்டு இருக்க சட்டவிரோதமான செயல்ல இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கா? மறுபடியும் இந்த அரசியல் பிரவேசம் எதுக்காக? பரவாயில்லையே, எல்லாரும் என்னைய பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நானா இந்த பதவியை தேடி போகல, கட்சியா பார்த்து என்னை அழைச்சிருக்கு. ஏன்னா மீண்டும் ஒரு நல்ல அரசியல்வாதி வேணும்னு என்னை அழைச்சிருக்காங்க. அப்ப நீங்க இந்த எலெக்ஷனை ஜெயிப்பீங்கன்னு நம்புறீங்களா? அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? நீங்க அப்படி ஜெயிச்சீங்கன்னா எந்த துறைக்கு அமைச்சரா வரணும்னு ஆசைப்படுறீங்க? கண்டிப்பா கல்வி அமைச்சர். கல்வி அமைச்சரா? ஆமா, தமிழன்னு ஒருத்தர் இல்லைன்னா அந்நிய மொழி எல்லாம் உள்ள வந்துடும். அதனால அதுதான் ஆசைப்படுறேன். உச்ச நீதிமன்றத்தில் இவர் மீது 68 கோடி ரூபாய்க்கான சொத்து வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இவருடைய சொத்து மதிப்பு மொத்தம் 1,26,00,000 மட்டுமே என்று தேர்தலுக்காக கணக்கு காட்டப்பட்டிருப்பதால் இது அரசியல்வாதிகளின் பொய்யான முகத்தை வெளிக்காட்டுவதாக தெரிகிறது.